அதிமுகவினுடைய நிலைமையை பார்க்குறப்ப பாஜகவினுடைய மேலிட பார்வையாளர் பியூஷ் கோயல் தலைமையில் ஒரு டீம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தொகுதி சம்பந்தமான பிரச்சனையை நாங்கள் பேசி இன்னைக்கு ஃபைனல் பண்ண போகிறோம். சரி, கூட்டணி பற்றி பேசுறீங்களா? பேசலை. விஜயை பற்றி பேசுனீங்களா? பேசலை. ஓபிஎஸ் பற்றி பேசுறீங்களா? பேசலை. டிடிஏ பற்றி பேசலை. அப்போ எதுக்கு சந்திச்சிங்க? 6 சீட்டை வாங்கிக்கிட்டு டிடிவி தினகரெல்லாம் திருப்பி வந்து அதிமுக கூட வரமாட்டார். அவர் சொன்ன ஒரே காரணம், எனக்கு மோடி பிரச்சனை இல்லை, அமித்ஷா பிரச்சனை இல்லை, பாஜக கொள்கை பிரச்சனை இல்லை, எனக்கு ஒரே பிரச்சனை எடப்பாடி தான். எடப்பாடியே முதலமைச்சர் வேட்பாளர் இல்லைன்னு சொல்லுங்க, நான் இந்த கூட்டணியில் இருக்கேன். அந்த பியூஷ் கோயல் இப்போ ஃப்ளைட் ஏறி டெல்லி கூட போய் இறங்கி இருக்க மாட்டாப்ல. எடப்பாடி ஓபிஎஸ் வந்துங்க அவருடைய மாவட்ட செயலாளர் கூட்டம், அவர் ஒரு மாவட்ட செயலாளர் வச்சிருக்காரு. அந்த கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி ஒரு துரோகி அப்படின்னு வைத்தியலிங்கம்லாம் பொங்கிட்டாப்ல. கத்த சொல்றாங்க, துரோகி பழனிசாமி. பாஜகவுக்கு நம்ம ஒட்டுமொத்த ராஜதந்திரமும் வேஸ்டா போச்சு. அதிமுக என்றால் என்னவென்றே வரலாறு தெரியாத ஒரு தற்குறி எடப்பாடி பழனிசாமி. உண்மை நிலவரம் என்னன்னா, ஓபிஎஸ் டிடிவி அதிமுகக்குள் வராமல் இணைக்காமல் அதிமுக ஜெயிப்பதற்கான வாய்ப்பே இல்லை. ஒட்டுமொத்தம் ஓபிஎஸ் தூக்கி வெளியே எறிஞ்சிட்டீங்க, டிடிவி தூக்கி வெளியே எறிஞ்சிட்டீங்க, அந்த மாதிரி சசிகலா தூக்கி வெளியே எறிஞ்சிட்டீங்க, ஒட்டுமொத்தமாக நீங்கள் துரோகம் பண்ணிட்டீங்கிற கோபம் வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய முக்குளத்தோர் மக்கள் மத்தியில் இருக்கு. இப்பயே அதிமுக பார்த்தா பாஜக கூட்டணிங்கிறது வந்து ஒரு 3ஆம் இடத்துல தான் இருக்கு. ஓப்பனாக சொல்லணும், பாஜக இல்லாதனால அவங்க 22% வாங்கினாங்க. பாஜக கூட போனால் இன்னும் 5% குறையதான் செய்யும். ஆனால் இன்னைக்கு உள்ள பிளவு வந்து எல்லாருக்கும் ஒரு ஜாதி அடையாளம் இருக்கு. ஓபிஎஸ்க்கும் ஜாதி அடையாளம் இருக்கு, டிடிக்கு ஒரு ஜாதி அடையாளம் இருக்கு, எடப்பாடி பழனிசாமிக்கும் ஜாதி அடையாளம் இருக்கு. இதுதான் இங்கே அதிமுக நடக்கக்கூடிய சிக்கல். கடைசி வரைக்கும் இந்த அதிமுக பாஜக கூட்டணி ஒன்றுபட்ட அதிமுக சேராதா? வாய்ப்பே இல்லை. 100% எடப்பாடி பழனிசாமி இவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க. பாமக தேமுதிக போன்ற மாபெரும் கூட்டணி இருக்கும்போது அவங்க ஏன் பயப்படணும்? பாமக தான் இருக்குல்ல. பாமக தான் இன்னைக்கு 2 பிளவா இருக்கு. அது 30 சீட் அவங்க பேசுறாங்க இல்ல சார். 23 சீட்னு ஒரு நம்பர் சொல்றாங்க. அதுவே 23 ஒன்றிணைந்த பாமக இருக்கிறப்ப 23 கொடுத்தாங்க. இப்போ பிளவுபட்ட பாமக எப்படி 23 கொடுப்பாங்க? ஓபிஎஸ் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் ஒரு ஃபார்ம் கொடுத்து நம்ம அடுத்து எந்த கூட்டணிக்கு போகலாம் டிக் பண்ணுங்கன்றது. அதுல வந்து 2 ஆப்ஷன் தான். ஆப்ஷன் ஏ திமுக, ஆப்ஷன் பி டிவிகே. அதிமுக அந்த லிஸ்ட்ல இல்ல. டிக் பண்ணுங்கன்னே அவங்க கொடுத்துருக்காங்க ஒரு டிக்கு. அது ஒரு நம்பர்ல சொல்லியிருக்காங்க, நமக்கு ஒரு நாள் தெரிஞ்சிடும். பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நம்ம நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் ஜுபேர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். அதிமுக வரவன் போறவன் நம்ம அந்த சைடு போயிட்டு வரவங்களை தவிர மற்ற எல்லாரையும் கூட்டணி கூப்பிட்டாங்கன்னு நேற்று பயங்கரமாக விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. அதிமுகவோட நிலைப்பாடு என்ன? ஏன்னா நேற்று ஒரு 8 மணி வரைக்கும் வந்துட்டாங்க, அவ்வளோதான், டிடிவி ஓபிஎஸ்ன்ட்டாங்க, பழைய அதிமுக அப்படின்னு சொன்னாங்க. 8 மணிக்கு அப்புறம் இங்கிட்டு வேற மாதிரி ஒன்று போகுது. அதிமுக ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு இருக்கா? ஆற்றுலையும் இல்லை சேத்துலையும் இல்லை, எங்கே இருக்குன்னே தெரியல அதிமுக நிலைமை. அதிமுகவினுடைய நிலைமையை பார்க்குறப்ப பாஜகவினுடைய மேலிட பார்வையாளர் பியூஷ் கோயல் தலைமையில் ஒரு டீம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, தொகுதி சம்பந்தமான பிரச்சனையை நாங்கள் பேசி இன்னைக்கு ஃபைனல் பண்ண போகிறோம். தொகுதி பங்கீடு முடிய போகுது, அதிமுக பாஜக ஃபைனல் பண்ணிட்டாங்க அப்படின்னாங்க. நான் கூட ஒரு தொலைக்காட்சியில் எனக்கு ஃபோனை எடுத்தாங்க. நான் சொன்னேன், ஆல்மோஸ்ட் நீங்கள் ஃபைனல் ஆயிரும் போல் அப்படி தான் இருக்குது. ஏன்னா ஒரு பேச்சுவார்த்தை வந்து முடிய போகுது. ஏற்கனவே ஒரு மீட்டிங் நடந்திருக்கு, இது 2வது மீட்டிங் அஃபிஷியல் நடக்குது, இன்றைக்கி ஃபைனல் பண்ணிடுவாங்க போலன்னு தான் நினச்சான். நான் கூட அதான் சொன்னேன். ஆனால் நேரம் ஆக பார்த்தா இவர் ஆலோசனை பண்ணிட்டு நேராக லீலா பேலஸுக்கு வர்றாரு. அவருக்கு கமலாலயத்தில் டிஸ்கஸ் பண்ணிட்டு அவர் லீலா பேலஸுக்கு போகிறாரு. 2 பேரும் மாலையை போட்டுட்டாங்க, சால்வையை போட்டுட்டாங்க, ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க, ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டாங்க. அதோட கலைஞ்சு போயிட்டாங்க. அடுத்து நயனாநாயந்திரன்ட்டு கேட்குறாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு. முதல் சந்திப்பு சுமூகமாக முடிந்தது. சரி, கூட்டணி பற்றி பேசுறீங்களா? பேசலை. விஜயை பற்றி பேசுனீங்களா? பேசலை. ஓபிஎஸ் பற்றி பேசுறீங்களா? பேசலை. டிடிஏ பற்றி பேசலை. அப்போ எதுக்கு சந்திச்சிங்க? அது அவங்களையும் மறந்து போச்சு. முடிஞ்சவொடனே அந்த ப்ரெஸ் மீட் முடிஞ்சவொடனே ஒட்டுமொத்தமாக எல்லா சேனல்லையும் ஃப்ளாஷ். அதிமுக 170, பாஜக 23, பாமக 23, ஓபிஎஸ்க்கு 3, அமமுகவுக்கு 6 அப்படின்னு ஒரு செய்தியை போட்டு பரப்புகிறாங்க. ஃப்ளாஷ் நியூஸ் பறக்குது. அது ஃபோனெல்லாம் எடுக்கிறாங்க. இந்த கூட்டணி சில பேர் அதிமுக நிர்வாகிகள் வந்து கூட்டணி ஒன்று சேர்ந்துருச்சு, இனி அம்மாவின் ஆட்சி அடுத்த மாதத்தில் மலரும், பழைய அதிமுகடா அங்கே திரும்பி வந்துட்டோண்டாங்கிற மாதிரி பயங்கரமாக ஓடிட்டு இருந்துச்சு. அது தொடர்ந்து அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக விவாதங்கள் தான், தொலைக்காட்சி விவாதங்கள் ஃபுல்லாகவே. அதிமுக ஒருங்கிணைந்ததா, என்ன நடக்க போகுதுங்கிற விவாதம். நான் ஒரு தந்தி டிவிக்கு போகிறேன், விவாதத்துக்கு போகிறேன். இதே தலைப்பு தான். ஒவ்வொரு ரவுண்டாக முடிஞ்சுட்டு என்னுடைய ரவுண்ட் வந்தோடனே சொன்னேன், இந்த சார்ட் ஓடிக்கிட்டு இருக்குல்ல, இது ஃபேக் அப்படின்ட்டேன். இந்த 170, 23 எல்லாம் வந்து உறுதிப்படுத்தப்படாத தகவல், பரப்பப்படுகிற செய்தி, நரேஷன் செட்டிங்கு, இது ஃபேக்கு முதல்ல இல்லை. 2வது, கண்டிப்பாக 6 சீட்டை வாங்கி, நான் சொன்னேன் அதே அங்கே பேசின அதே டயலாக் தான் திருப்பி சொல்கிறேன். 6 சீட்டை வாங்கிக்கிட்டு டிடிவி தினகரெல்லாம் திருப்பி வந்து அதிமுக கூட வரமாட்டார். அதிமுகக்குள்ளே வராட்டியும் பரவாயில்ல,
தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ளே வந்தாலும் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குன்னு ஒருபோதும் அவர் கேட்க மாட்டார். ஏன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக வெளியே போனது பிறகு டிடிவி தான் உள்ள இருக்கிறார். திருப்பி அதிமுக வந்ததுக்கு பிறகு தான் வெளியில் போகிறார். அவர் சொன்ன ஒரே காரணம், எனக்கு மோடி பிரச்சனை இல்லை, அமித்ஷா பிரச்சனை இல்லை, பாஜக கொள்கை பிரச்சனை இல்லை, எனக்கு ஒரே பிரச்சனை எடப்பாடி தான். எடப்பாடியே முதலமைச்சர் வேட்பாளர் இல்லைன்னு சொல்லுங்கள், நான் இந்த கூட்டணியில் இருக்கிறேன். அப்படி தான் அவர் சமாதானம் பண்ணி உள்ள கூட்டு வந்திருக்காங்க. பிஹைண்ட் த டிஸ்கஷன் என்னன்றா என்ன பண்ணியிருக்காங்கன்னா அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏங்க எடப்பாடியெல்லாம் முதலமைச்சர் கிடையாதுங்க, தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணி ஆச்சுங்க, நீங்கள்லாம் அமைச்சருங்க, உங்கள் கட்சி வந்து 4 பேர் அமைச்சருங்கன்னு சொல்லி கூட்டு வந்திருக்காங்க. கூட்டு வந்த பிறகு எடப்பாடி தரப்பில் இந்த ஆட்கள் நெருக்கடி கொடுத்த பிறகு நீங்கள் யாரும் சொன்னால் தான் நம்ம தேர்தல் சந்திக்க முடியும். நெருக்கடி கொடுத்த பிறகு சரி போனால் போது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆச்சு தங்கப்பதக்கம்ங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. அதை கடைசியில் என்னென்னா டிடிவிக்கு வந்து ஒரு சின்ன நெருடல் கொடுத்துச்சு. இங்கே நம்ம வந்து எடப்பாடியை வந்து முதலமைச்சராலும் நம்ம சொல்ல முடியாது அப்படிங்கிறதுனால அவர் அந்த கூட்டணியை விட்டு வெளியில் போகிறாரு. இப்போ கூட்டணிக்குள்ளே திருப்பி கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணுறப்ப திருப்பியும் வைக்கிற கண்டிஷன், உங்களுக்கு வந்து மத்திய அமைச்சர் தர்றோம், உங்களுக்கு வந்து மத்தியில் பொறுப்பு தர்றோம், இல்லாட்டி ஏதாவது ஒரு சேர்மன் போஸ்டிங் தர்றோம், நீங்கள் வந்து என்டிஏவுக்கு வந்துடுங்க, தமிழ்நாட்டில் நீங்கள் பிரச்சாரம் பண்ணுங்கள், என்டிஏவுக்கு ஏடிஎம்கே இல்லை என்டிஏவுக்கு பண்ணுங்கன்றாங்க. எல்லாம் சரி சரி சரின்னு கேட்டு வந்து எல்லாம் சரி. ஒரே ஒரு கொஸ்டின் இருக்காப்புல, என்னன்னு எடப்பாடி பழனிசாமி என்னையா முதல்ல இருந்து வர்றீங்க, அதான் என் பிரச்சனையா அப்படின்னே முடியல. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து ஒரு செட் பண்ணுறதுக்காக ஒரு செய்தியை கசிய விடுறாங்க. அந்த பியூஷ் கோயல் இப்போ ஃப்ளைட் ஏறி டெல்லி கூட போய் இறங்கியிருக்க மாட்டாப்புல. எடப்பாடி ஓபிஎஸ் வந்து இங்கே அவருடைய மாவட்ட செயலாளர் கூட்டம், அவர் ஒரு மாவட்ட செயலாளர் வச்சுருக்காரு. அந்த கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி ஒரு துரோகி அப்படின்னு வைத்தியலிங்கம்லாம் பொங்கிட்டாப்புல சொல்கிறாங்க. துரோகி பழனிசாமி அப்படின்னு கத்துறாங்க. அவர் ஃப்ளைட் ஏறி அங்கே போய் இறங்கல. அவங்க பாஜகவுக்கு என்ன நம்ம ஒட்டுமொத்த ராஜதந்திரமும் வேஸ்ட்டாக போச்சு. இவ்வளோ நேரம் பேசுனதுல இவ்வளோ நேரம் தம் கட்டி பாடினதை ஒரே நேரத்தில் புஷ்ஷுன்னு பிடிங்கி விட்டாங்கன்னு ஒரு பெரிய இதாகி போச்சு. சாயங்காலம் ஓபிஎஸ் ஆதரவாளர்களுடைய மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் நாங்கள் தனிச்சு தான், நாங்கள் எடப்பாடி பழனிசாமியை ஒருபோதும் ஏற்றுக்கிற மாட்டோங்கிறது ரொம்ப உறுதியாக இருக்கிறார். ஓபிஎஸ் நிலைப்பாடு வெளிப்படையாக சொல்லப்பட்டாலும் கூட டிடிவி தினகரன் இதே நிலைப்பாடு தான். டிடிவி தினகரனுக்கும் இதே நிலைப்பாடு தான். ஓபிஎஸ்ஐ இது எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படிங்கிறதுல டிடிவி உறுதியாக இருக்கார். அப்போ இந்த கூட்டணிக்குள்ளே இவங்க வரல. இப்போ வரலன்னு என்ன பண்ணாங்கன்னா, பாஜக ஆதரவு நிலைப்பாட்டில் உள்ள சில சங்கி பத்திரிகையாளர் இருப்பாங்க பாருங்க, அவங்க நைட்டு உட்காந்து 2-3 வீடியோலாம் பார்த்தேன். நம்ம பார்த்தோம்னா தென் மாவட்டத்தில் டிடிவிக்கு அப்படி ஒரு செல்வாக்கே இல்லைங்க. டிடிவி ஒரு ஆளே இல்லைங்க. அடே என்னடா பண்ணுங்க. இதே ஆட்கள் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நான் பேசின வீடியோ பார்க்குறேன். நம்ம டிடிவி அவ்வளோ அண்டர்ஸ்டிமேட் பண்ணக்கூடாது ஜி அப்படின்னு அவங்க பேசியிருக்காங்க. அதே வீடியோ நேற்று அவர் சொன்னதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதை பார்க்க ரெண்டு மூத்த பத்திரிகையாளர் பீத்த பத்திரிகை 2 பேர் உட்காந்து பேசுகிறாங்க. தென் மாவட்டத்தில் நம்ம அந்த ஒரு ஃபேக்ட் நம்ம சொல்லணும். பார்த்தீங்கன்னா தேனியில் கொஞ்சம் இருக்குது, பார்த்தீங்கன்னா மதுரையில் கொஞ்சம் இருக்குது. நீங்கள் அப்படியே கன்னியாகுமரிலாம் போனால் பாஜக தான் ஜி நம்ம வெயிட்டாக இருக்கிறோம். இந்த பக்கம் வந்த நயினார்ஜி இருக்கார் நம்ம திருநெல்வேலியில், அவரும் நம்ம கேரி பண்ணி கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போயே நினச்சேன், ரைட்டு அவங்க 2 பேருக்கும் பல்ப் கொடுத்தாங்க போல், 2 பேரும் ஓபிஎஸும் டிடிவியும் பல்ப் கொடுத்துட்டாங்க போல். அதனால் வந்து திருப்பி அவங்க மேலே ரிவெஞ்ச் எடுக்க ஆரம்பிச்சாங்க. உங்களுக்கு செல்வாக்கே இல்லைன்னு. உண்மை நிலவரம் என்னென்னா, ஓபிஎஸ் டிடிவி அதிமுகக்குள் வராமல் இணைக்காமல் அதிமுக ஜெயிப்பதற்கான வாய்ப்பே இல்லை. தென் மாவட்டங்களில் குறிப்பாக முக்கியமாக சொல்லணும், முக்கியமாக முக்குளத்தூரோட ஓட்டு 60 to 70 தொகுதிகளில் அவங்க டிசைடிங் அத்தாரிட்டியாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி மேலே மிகப்பெரிய கோவத்தில் இருக்கிறாங்க, அதிருப்தியில் இருக்கிறாங்க. நீங்கள் ஆர்வி உதயகுமாரை வச்சோ நயினா நாகேந்திரனை வச்சோ நீங்கள் அந்த ஓட்டை வாங்கிட முடியாது. ஏன்னா கடந்த 30 ஆண்டுகளாக அதிமுக அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சு, சசிகலாவினுடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், டிடிவி தினகரனாக இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சசிகலாவால் அடையாளம் காட்டப்பட்டவர்கள். எம்ஜிஆரால் அரசியலுக்கு வந்தாலும் கூட உங்களை அமைச்சராக, முதலமைச்சராக, முக்கிய இலாக்காக்களுடைய அமைச்சராக கொண்டு வந்து போட்டது சசிகலா. எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தார், ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர். அந்த போர்ட்ஃபோலியோ அலாட் பண்ண சசிகலா. உங்களை முதலமைச்சர் ஆக்கியது சசிகலா. பன்னீர்செல்வத்தை 2 முறை முதலமைச்சர் ஆக்கியது சசிகலா. பல பேர் போயஸ் கார்டனுக்கு போகிறதுக்கு முன்னாடி சசிகலாவினுடைய கணவர் நடராஜனை பார்த்துட்டு தான் இங்கே வருவாங்க. அவருடைய ஆலோசனை பிரகாரம் தான் அரசாங்கம் நடந்துச்சு. இன்னொன்று ஒருபடி மேலேயே போய் சொல்லணும்னா, ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு எனக்கு அரசியலே வேண்டாம் அப்படின்னு அவங்க ஹைதராபாத்தில் இருக்க திராட்சை தோட்டத்தில் போய் உட்காந்துட்டாங்க. அவர்களுக்கு பேக்கப்பாக இருந்து நம்பிக்கையை கொடுத்து பாதுகாப்பு அரணாக இருந்து கூட்டு வந்து
அவர்கள் அரசியலை கொண்டு வந்து அரசியலுக்குள்ளே கொண்டு வந்தது வந்து சசிகலாவின் குடும்பம் தான். அதனால தான் ஜெயலலிதா அவர்களை மறக்காமல் கடைசி வரைக்கும் வச்சுருந்தாங்க. சும்மா ஒன்றும் வைக்கல. நமக்கு ஆரம்ப காலத்தில் நமக்கு நிராகதியாக நின்ற போது காசு இருக்குது, பவர், புகழ் இருக்குது, ஒரு சினிமா நடிகைங்கிற புகழ் இருக்குது, பாதுகாப்பு எம்ஜிஆர் இல்லை, கட்சி ரெண்டாக போச்சு, நம்ம அடுத்து எங்கே போவோம், என்ன பிடிமானோம். அப்போ இந்த குடும்பம் வந்து நின்றுச்சு. அரணா பாதுகாப்பு, நாங்கள் இருக்கிறோம், உங்கள் மேலே ஒரு துரும்பு கூட படாது, நாங்கள் பார்த்துக்கிறோன்னு வந்து அந்த மன்னார்குடி கும்பல்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்க தான் பாதுகாத்தார்கள். ஜெயலலிதாவை ஒரு வேலியை போட்டு அரண் போல் பாதுகாத்தாங்க. அதனால அந்த மாதிரி வந்து அவங்க மேலே 1000 கோவம் இருந்தால் கூட விட்டு கொடுக்கவே இல்லை கடைசி வரைக்கும். சசிகலா ஏன் கூட வச்சுருந்தாங்க. சாதாரணமாக அந்த மாதிரி சாதாரண ஆள்லாம் கிடையாது, நம்பிக்கையாக கூட வச்சுருந்தாங்கன்னா நமக்கு நம்பிக்கையான ஆள் இவங்க தான். அதனால தான் தொடர்ந்து 3 முறை முதலமைச்சரானாங்க. அப்போ அமைச்சராக இருக்கட்டும், நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், எல்லாத்தையும் டிசைட் பண்ணுறது யாருன்னா சசிகலா தான். சசிகலா கணவர் நடராஜன் ரெஃபர் பண்ணி இங்கே அனுப்புவார், சசிகலா அப்ரூவ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி கையெழுத்து போடுவாங்க. இப்படி தான் அந்த ப்ராசஸ் இருக்கும். அவங்க சொல்கிறவங்க தான் அமைச்சர், எம்எல்ஏ. அவர் தமிழரசின்னு ஒரு பத்திரிக்கை நடத்திட்டு இருந்தார் நடராஜன், ஆழ்வார்பேட்டில் ஆஃபீஸ் இருக்கும். ஆழ்வார்பேட்டை போயிட்டு தான் போயஸ் கார்டனுக்கு போக முடியும். அப்படி ஒரு சூழ்நிலை இன்றைக்கி இருந்துச்சு. ஆனால் அதற்கு பிறகு அந்த கட்சியை வந்து என்ன பண்ணாங்க, அந்த மாதிரி இறந்து போனாங்க. சசிகலா இவரை முதலமைச்சர் ஆக்குனாங்க, அதெல்லாம் தெரியும். ஆனால் முதலமைச்சராக சசிகலா வந்து எடப்பாடி பழனிசாமி ஆக்கின பிறகு கட்சி தன் கட்டுப்பாட்டை விட்டு போயிடுச்சு, தன்னுடைய இடத்த போயிடுச்சு. ஓப்பனாக உடச்சி சொல்லணும்னா 30 வருஷம் அது முக்குளத்தோர் கட்சியாக இருந்த அதிமுக இன்றைக்கி வேறு பக்கம் போயிடுச்சு. அந்த கோபம் அந்த மக்களுக்கு இருக்குது, ஒன்றும் அவங்க மறக்க மாட்டாங்க. ஏன்னா உங்களையெல்லாம் தூக்கி அழகு பார்த்து பதவியில் உட்கார வச்சு பார்த்து அவங்களை வந்து இன்றைக்கி தூக்கி போட்டிங்க, ஒட்டு மொத்தமாக ஓபிஎஸ் தூக்கி வெளியே எறிஞ்சிட்டீங்க, டிடிவி தூக்கி வெளியே எறிஞ்சிட்டீங்க, அந்த மாதிரி சசிகலாவை தூக்கி வெளியே எறிஞ்சிட்டீங்க, ஒட்டு மொத்தமாக நீங்கள் துரோகம் பண்ணிட்டீங்கிற கோபம் வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய முக்குளத்தோர் மக்கள் மத்தியில் இருக்குது. மதுரை ஏர்போர்ட் போய் முத்துராமலிங்க தேவர் அவர் பேரை வைங்க. அதே மதுரை ஏர்போர்ட்டில் ஒரு ஏர்போர்ட்டுக்குள்ளேருந்து ஃப்ளைட்லேருந்து இறங்கி அந்த கேபினுக்கு போகிறதுக்குள்ளே ஒருத்தர் கத்துனார் பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. அந்த தான் ரியாலிட்டி. அதனால தான் ராமநாதபுரம் தொகுதியில் பன்னீர்செல்வம்ங்கிற 8 பேர் நின்னப்பையும் கூட பன்னீர்செல்வம் 3 லட்சம் ஓட்டு வாங்கினார். டிடிவி தினகரன் குக்கர் சின்னத்துலேருந்து தேனியில் நாடாளுமன்ற தேர்தலில் 3 லட்சம் ஓட்டு வாங்கினார். அதிமுக 3ஆவது இடத்துக்கு போச்சு. ஏன்னா அந்த கோபத்தின் வெளிப்பாடு, அந்த கோபம் இன்னும் அப்படியே அங்கே இருக்குது. அதனால் வந்து அவங்க அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு மறந்துட்டு மன்னிச்சுட்டு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரை ஏற்றுக்கிட்டு உள்ளே வரவே மாட்டாங்க. அப்போ பாஜகவுக்கு நல்லா தெரியுது, இவங்களை உள்ளே கூட்டு வரலன்னா நம்மளால் ஜெயிக்கவே முடியாது. இப்போயே அதிமுக பாஜக கூட்டணிங்கிறது வந்து ஒரு 3ஆம் இடத்துல தான் இருக்குது, ஓப்பனாக சொல்லணும். ஏன்னா மக்கள் வந்து பெருசாக அதை ரசிக்கலை, கட்சி நிர்வாகிகள் பெருசாக ரசிக்கலை, ஜெல்லாகலை, 2ஆம் கட்ட தலைவர் ரசிக்கலை. பாஜகவை பொறுத்த வரைக்கும் பாஜகவோட கூட்டணி, பாஜக இல்லாதனால அவங்க 22% வாங்கினாங்க. பாஜக கூட போனால் இன்னும் 5% குறைய தான் செய்யும். அப்படிங்கும் போது இது வந்து ஜெல்லாகாத கூட்டணியாக இருக்குது, உள்ளுக்குள்ளே முரண்பாடாக இருக்குது. இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொல்லக்கூடிய என்டிஏ தமிழ்நாட்டில் 2 கட்சி தான் இருக்குது, அதிமுக பாஜக மட்டும்தான் இருக்குது. அதில் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்குள்ளே இத்தனை பிரச்சனைகள் இருக்குது. இப்போ பாஜக நினைக்கிறேன் முதல்ல அதிமுக பிரச்சனை சரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க, சரி பண்ண முடியலை. அது உடைந்து போன கண்ணாடி மாதிரி. 1987 எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு கட்சி 2ஆக பிளவுபடுது. ஆனால் அப்போ பிளவு வந்து 2 தலைவருக்குள்ள பிளவு, ஒரு பக்கம் ஜெயலலிதாவா, ஒரு பக்கம் ஜானகியாங்கிற 2 தலைவர்கள் மத்தியில் பிளவு. அந்த 2 தலைவர்களுக்கும் எந்த ஜாதி அடையாளமும் கிடையாது. ஆனால் இன்றைக்கி உள்ள பிளவு வந்து எல்லாருக்குமே ஒரு ஜாதி அடையாளம் இருக்குது. ஓபிஎஸ்க்கும் ஜாதி அடையாளம் இருக்குது, டிடிக்கு ஒரு ஜாதி அடையாளம் இருக்குது, எடப்பாடி பழனிசாமிக்கும் ஜாதி அடையாளம் இருக்குது. இவர்கள் வந்து ஒரு கலைஞரை போலையோ எம்ஜிஆரை போலையோ ஒரு ஜெயலலிதாவை போலவோ இந்த காமனான ஒரு ஃபேஸ் கிடையாது. இதுதான் இங்கே அதிமுக நடக்கக்கூடிய சிக்கல். கடைசி வரைக்கும் இந்த அதிமுக பாஜக கூட்டணி ஒன்றுபட்ட அதிமுக சேராதா? வாய்ப்பே இல்லை. 100% எடப்பாடி பழனிசாமி இவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க. நீங்கள் வந்து டிடிவி ஓபிஎஸ் வந்து எடப்பாடியை ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொல்கிறீங்க, எடப்பாடியார் அதே நிலைப்பாடில் இருப்பார்ல, இவங்க 2 பேரும் இல்லை பாஜக கொடுத்த நெருக்கடினால் எடப்பாடி என்ன சொல்கிறாருன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்துருங்க, நான் சீட்டு அலாட் பண்ணிடுறேன், நீங்கள் வந்து உள்ளொதுக்கீடுல நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துங்கன்றாரு. அப்படித்தான் ஒத்துக்கிட்டார் நேற்று. ஒத்துக்கிட்டு தான் 6 சீட்டு ஓபிஎஸ்க்கு, டிடிவிக்கு 6 சீட்டு, ஓபிஎஸ்க்கு 3 சீட்டு, 10 சீட் நான் கொடுத்துட்றேன், நீங்கள் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ளே நீங்கள் வந்து கொண்டு வந்துட்டு நீங்கள் நிப்பாட்டிக்கிங்கன்னு ஒரு 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 சம்பவம் சொல்கிறார். ஒரு சின்ன இறங்கி வந்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி. ஆனால் நீ என்ன எனக்கு 6 சீட் கொடுக்குறது, கட்சி எங்கள் கட்சின்னு இவங்க கிளைம் பண்ணுறாங்க. இவர் 170 நிற்பாராம், எனக்கு 6 சீட் கொடுப்பாராம், நான் வாங்கிக்கிட்டு இவருக்கு பிரச்சாரம் பண்ணணுமா? அப்போ அந்த நம்பரை பார்த்தோன்னே சொன்னேன், இது வந்து இது போங்க ஆட்டம், இது தப்பு, இது ஒத்துக்கிற மாட்டார்,
சாயங்காலமே நடக்குங்கிறது நாங்கள் தெளிவாக பிளான் பண்ணோம். அதே மாதிரி தான் நடந்திருக்கு. இப்போ நேற்று அதை தொடர்ச்சி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மாவட்ட செயலாளர் கூட்டியிருக்கிறாரு. கூட்டி அங்கே வந்து ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஓபிஎஸ் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் ஒரு ஃபார்ம் கொடுத்து நம்ம அடுத்து எந்த கூட்டணிக்கு போகலாம் டிக் பண்ணுங்கன்றது. அதில் வந்து 2 ஆப்ஷன் தான். ஆப்ஷன் ஏ திமுக, ஆப்ஷன் பி டிவிகே. அதிமுக அந்த லிஸ்ட்ல இல்லை. டிக் பண்ணுங்கன்னொடனே அவங்க கொடுத்துருக்காங்க ஒரு டிக்கு. அது ஒரு நம்பர் சொல்லியிருக்காங்க நமக்கு. அதை 2 பக்கமும் பேசிகிட்டு இருக்காங்க. அது ஒரு நாள் தெரிஞ்சிடும். அப்போ இப்போ அதில் வந்து அதிமுகங்கிற இதுக்கு வந்து பெரிய கேட் போட்டு மூடி சாவித்து கடலை போட்டாங்க. அதிமுகக்குள்ளே இவர்கள் போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஒன்று டிவிகே இல்லைன்னா டிஎம்கே, இந்த 2 பக்கம் தான் அவங்க போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்னுடைய தனிப்பட்ட விஷயத்தை நான் பார்க்குறப்ப அவர் டிவிகேக்கு போகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவருடைய பையன் வந்து ஆல்மோஸ்ட் அங்கே டீலிங்கில் தான் இருக்கிறார். ரவீந்திரநாத் வந்து அங்கே டிவிகே உடைய டீலிங்கில் தான் இருக்கிறாரு. ஒரு டிவிக்கு ஆரம்பித்து கொஞ்ச நாள்லேயே அவர் அங்கே சேர போயிட்டார். ஆமாம், தடுத்து நிப்பாட்டினா கேள்வி செய்திகள்லாம் ஃப்ளாஷ் ஆயிடுச்சு. அப்புறம் ஓபிஎஸ்ஸே விஜய்கிட்ட பேசி இப்போ எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்றதுனால ஹோல்டு பண்ணி வச்சாங்க. இதெல்லாம் நடந்த விஷயம். அதனால் என்ன நடக்குதுன்னா, அவர் டிவிகேவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓபிஎஸ், டிடிவி இவங்க எல்லாமே டிவிகேவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து அதிமுக கூட்டணியில் மேலும் ஒரு பிளவு தான். இது நாளுக்கு நாள் போய்கிட்டே இருக்குது. இப்படியே போச்சு, கூட்டணி ஒன்றும் ஸ்ட்ராங் ஆகலை, நமக்கு தேர்தல் களம் இல்லை, நமக்கு சரியாக இல்லைன்னா தேர்தல் கூட தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க கூட்டணி ரெடி ஆகிற வரைக்கும் தேர்தல் தள்ளி போவாங்க. மகாராஷ்டிராவில் நடந்துச்சு, சூழ்நிலை சரியில்லை, ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் ஏப்ரல் மே வெயிலாக இருக்குங்க, ஜூன் மாதம் வச்சுருங்க தேர்தல் ஆணையம் காரணம் சொல்லுவாங்க. என்ன செய்வீங்க நீங்கள்? தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்துறதுக்கான சூழல் இல்லைங்க. என்னங்க வெயிலாக இருக்குங்க, ஏப்ரல் மாதம் வெயிலில் மக்கள் அலைய வேணாம், வேட்பாளர்கள் அலைய வேணாம், 4 வேட்பாளர்கள் வந்து கேட்குறாங்க, ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க, 2 மாதம் தள்ளி போடுறோன்னு தேர்தலை தள்ளி வைப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்குது. இது நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நடந்தால் கூட நடக்கலாம். ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா மகாராஷ்டிராவில் அப்படி தான் பண்ணாங்க. பல மாநிலங்களில் அவர்கள் களம் சாதகமாக வரலன்னு வச்சுங்க, தேர்தல் தள்ளி போட்டுருவாங்க. பாமக, தேமுதிக போன்ற மாபெரும் கூட்டணி இருக்கும்போது அவங்க ஏன் பயப்படணும்? பாமக தான் இருக்குல்ல. பாமக தான் இன்னைக்கு 2 பிளவாக இருக்குது. அது 30 சீட் அப்போ பேசுகிறாங்க இல்லை சார்? 23 சீட்டுன்னு ஒரு நம்பர் சொல்கிறாங்க. அதுவே 23 ஒன்றிணைந்த பாமக இருக்கிறப்ப 23 கொடுத்தாங்க. இப்போ பிளவுபட்ட பாமகவில் எப்படி 23 கொடுப்பாங்க? அப்போ பாமகக்குள் பிளவு இருக்குது. அப்பாவை பையனை சேர்க்கணும், அந்த பஞ்சாயத்து இருக்குது. பாஜகவுக்கு இப்போ எல்லாரையும் சேர்த்து வைக்கணும். பாஜக இப்போ வந்து ஒரு நாட்டாம வேலையை தான் பார்க்குது. நாட்டாம வேலைன்னு சொல்ல முடியாது, வேற மாதிரி. ஏன்னா இங்கிட்டு இவங்களை சேர்க்கணும், இவங்களை அவரை சேர்க்கணும், அந்த பஞ்சாயத்தை முடிக்கணும். அதிமுகவில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்தை முடிக்கணும், அப்பா பையனுக்குள்ள நடக்கக்கூடிய பஞ்சாயத்தை முடிக்கணும். அப்புறம் இவங்க 2 பேர் கூட பஞ்சாயத்தை முடிக்கணும். அப்புறம் அந்நிய சமாதானம் பண்ணி உள்ள கூட்டு வரணும். எவ்வளோ பிரச்சனை இருக்குது. இது பியூஷ் கோயல் வந்து முடிச்சிருவார் அப்படின்னு பியூஷ் கோயலை கொண்டு நிப்பாட்டிருக்காங்க. பியூஷ் கோயலுக்கு கொஞ்சம் தமிழ்நாட்டு களம், அரசியல் களம் தெரிஞ்சதுனால அவரை போட்டுக்கிறாங்க. அதனால தான் அமித்ஷா வரல. ஃபைனல் ஆகிற மாதிரி தான் அமித்ஷா வந்திருப்பாரு. இன்னும் இங்கே சூழ்நிலை சரியில்லை, நீங்கள் போய் ஒன்று கிரவுண்டை ரெடி பண்ணுங்க, நான் வர்றேன்னு அனுப்பிச்சி விட்டுருக்காரு. இப்போ வந்துட்டு போனதுக்கு பிறகு ஒன்றும் கிரவுண்டு பிச்சு வந்து ஒன்றும் ஈரமாக தான் இருக்குது. அதனால் வந்து ஒன்றும் சிங்க் ஆகலை. அதனால் வந்து வாய்ப்புங்கிறது இப்போ இல்லை. பாஜக அதிமுக கூட்டணி சாதகம் இல்லாமல் போயிட்டு இருக்கு. டிடிவி, ஓபிஎஸ் அந்த நிலைப்பாட்டை எடுத்துட்டாங்க. கண்டிப்பாக இவங்க இப்படியே போச்சுன்னா தேர்தலை தள்ளி போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. இறுதியாக ஒரே ஒரு கேள்வி. பியூஷ் கோயல் வந்து சொல்லும் போது விஜயையோ தாவேகாவையோ தனிப்பட்ட முறையில் பாஜகவை சார்ந்தவர்கள் யாருமே விமர்சனம் பண்ண வேணாம்னு சொன்ன மாதிரி ஒரு நியூஸ் கசிந்தது. இது உண்மையா? இல்லை, அவங்க கடைசி நிமிடம் வரைக்கும் எப்படியாவது டிவிக்கே உள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. பியூஷ் கோயலுடைய சந்திப்பு நடந்துகிட்டு இருக்கப்பயே தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு பேட்டி கொடுக்குறாங்க நேற்று. அவங்க என்ன சொல்கிறாங்க, டிவிக்கே உள்ளே கொண்டு வரீங்களா, இன்னைக்கு ஜெயிக்கிற அன்னைக்கு தம்பி விஜய் வந்தால் நல்லது, தனியாக போயிட்டாங்கன்னா அவர் உழைப்பு வீணாக போயிடும், அப்போ எங்களோட வரணுங்கிறது அதுக்கு அர்த்தம். அப்போ கடைசி நிமிடம் வரை அவங்க உள்ளே கொண்டு வரணும் டிவிக்கேன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த கூட்டணி ஒன்றும் ஸ்ட்ராங்காக இல்லையே, பிச்சையிலேயே எப்படி விளையாட முடியும்? அப்படிங்கும் போது அவங்க டிவிக்கேவே மற்ற கட்சியில் உள்ளே கொண்டு வர்றதுக்கு ஏற்பாடுகள் பண்ணுறாங்க. அதுக்கு டிவிக்கு என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கு பதில் தமைக்காக மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.